பரந்தூர் கிராமம் சென்னைக்கு மிக அருகில் என்ற பெயரை கொண்டிருந்தாலும் இந்த கிராமம் தனது இயற்கை எழில் கொஞ்சும் அழகியலை இன்னும் இழக்காமல் காத்து வருகிறது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை போர்வை விரித்தது போல பறந்து விரிந்து கிடக்கும் வயல்வெளிகள், திரும்பிய பக்கமெல்லாம் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் அரிய மரங்கள், மனிதர்களின் இரைச்சலை தாங்கி நிற்கும் நகரம் எனும் நரகத்திற்கு அப்படியே எதிராய் ஒரு சொர்க்க பூமி. ஆடு, மாடு, கோழிகள் போன்றவற்றை வளர்ப்பதும், நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்து நாட்டுக்கே உணவு தானியங்களை விதைப்பதுமே இப்பகுதி மக்களின் வேலை. கிராமம் கிராமமாகவே இருக்கும் வரை நாடு சொர்க்கமாக இருக்கும். நகரமயமாக்கல் என்ற பெயரில் கிராமத்தை அழிப்பது நாட்டுக்கே விரோதமான செயல் என அரசே அறிவுறுத்திதான் வருகிறது. ஆனால் அதே செயலை அரசே மேற்கொண்டால் என்னதான் செய்வது? இதே வேலையை தனிப்பட்ட கும்பல் செய்திருந்தால் ஓட ஓட விரட்டியிருப்போம். ஆனால் தங்களை காக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளே கிராமத்தை கொத்தி குதறி விமானங்கள் வந்திறங்குவதற்கு சமதளம் அமைக்க எண்ணினால் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்னதான் வழி என்கின்றனர் ஏகனாபுரம் பகுதி மக்கள். 2022 ஆகஸ்ட் 1 நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட ஒற்றை கேள்விதான் பரந்தூர் பகுதி மக்களை பதற்றத்தில் உறைய வைத்தது. சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதே, அதன் நிலை என்ன என திமுக எம்பி கனிமொழி கேட்டதற்கு மத்திய விமான போக்குவரத்து இணை அமைச்சர் VK சிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூரில்தான் அமைய உள்ளது என்று பதிலளித்தார். சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் 4,751 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அறிக்கை வெளியிட்டார். அதில் இருந்து பரந்தூர் பகுதியை காக்க ஏகனாபுரத்தை சேர்ந்தவர்கள் 2022 ஆகஸ்ட் 22 போராட்டத்தில் குதித்தனர். அன்று தொடங்கிய போராட்டம் 910 நாள்களை கடந்து இன்றும் நீடித்து வருகிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வந்தது. இந்நிலையில் ஜனவரி 20 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏகனாபுரம் மக்களை சந்தித்து தன் ஆதரவை தெரிவித்திருந்தார். விஜயின் வருகை போராட்டக்காரர்கள் மத்தியில் அதிக நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். 2.5 ஆண்டுகளாக போராடி வந்த தங்களை பற்றியும் தங்கள் கோரிக்கை பற்றியும் இன்று இந்தியா முழுவதும் அறியப்படுவதற்கு விஜயின் வருகையும் ஒரு காரணம் என பலரும் தெரிவித்ததை கேட்க முடிந்தது. அரசு சார்பாக வழங்கப்படும் இழப்பீடு தொகையை வைத்து எங்களால் எவ்வளவு நாள் காலத்தை ஓட்ட முடியும்? வெளியூருக்கு சென்று அகதிகளாய் வாழ வேண்டுமா? விவசாயத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று பிச்சையா எடுக்க முடியும்? சொந்த ஊரை விட்டு வெளியேற்றுவது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை என கேள்விகள் படையெடுத்துதான் வருகிறது. இது நாங்கள் பிறந்த மண், இங்கேயே செத்தாலும் சாவோமே தவிர ஒரு பிடி மண்ணை கூட யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என ஆவேசத்துடன் கூறுகிறார் சந்திரகலா. ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் அழகிற நிலைமையோடு இருக்கிறோம். இருந்தாலும் அழைய நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம். இந்த மாதிரி வீடெல்லாம் நாங்கள் அங்கெல்லாம் போய் கட்ட முடியாது. இந்த வீடு கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த வீடு கட்டுறதுக்காக நாங்கள். ஆனால் இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டை போய் நாங்கள் அந்த இடத்துல எங்களால் கட்ட முடியாது. அதுக்குள்ளே எங்களுக்கு வயசும் ஆகிடும். நாங்களாம் வச்சுங்கிறது 2 பொம்பளை பசங்க தான். அதை போய் நாங்கள் இனிமேல் கட்ட முடியுமா? அந்த ஊரை கட்ட முடியாது. அதனால எங்கள் ஊரை விட்டுட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எங்கள் தாத்தா பாட்டி, நான் இந்த ஊர் வந்து எனக்கு பாட்டியாக வீடு. எங்கள் தலைமுறை எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இந்த ஊர் வாழ்ந்துங்கோ. அதனால இன்னும் ரொம்ப மன கஷ்டம் அதிகம் எங்களுக்கு இந்த ஊர் போகிறதுனால. கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கு ஏற்பட்டு வானான்னு தான் சொல்கிறோம். எங்கள் கோரிக்கை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வீடுகாலம் கொடுப்பாரா தான் நினைக்கிறோம். நாங்கள் திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இந்த பூமிதான் எங்களுக்கு சொர்க்கம். இதை விட்டு போகச் சொன்னால் எங்கே போவோம் என வெம்புகிறார் தேன்மொழி. விமான நிலையம் வராதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். என் கிராம மக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏரி நீர்ப்பாசனம் தான். 3 ஏரி இருக்குது எங்கள் கிராமத்தில் மட்டுமே. 3 ஏரி, கால்வாய் கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் தண்ணி போயிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே விவசாயம் தான்.
100% வந்து எங்கள் கிராமம் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். அப்படின்னு பார்த்து எப்படி நான் வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் தான் ஆகுது. எனக்கே இந்த ஊரை விட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களாம் ரொம்ப அழுகுறாங்க. எங்களுக்கு இந்த கழனிலாம் விட்டு நாங்கள் எங்கே போய் பழைப்போம், இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போய் வாழ்வோம் அப்படின்ட்டு ரொம்ப அழுவத்தை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வசதி வந்து எங்களுக்கு எங்கேயுமே வராது. தண்ணியாக இருக்கட்டும், எல்லா வசதியுமே இந்த வசதி எங்கேயுமே வராது. எங்கே போனாலும் வராது. இந்த கிராமம் தான் எங்களுக்கு வேணும். இங்கேருந்து நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். போராட்ட குழுவை சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கூறும்போது, பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது தேவையற்ற ஒன்று என எத்தனையோ முறை சொல்லியும் அரசு செவிசாய்க்கவில்லை. இதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடுவதற்கும் தயங்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்தார். 3 வருஷத்தை நாங்கள் நாட்களை வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, 3 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனாலும் சரி, விவசாயம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. அந்த விவசாயத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அடுத்தடுத்த தலைமுறையில் விவசாயிகள் இருக்கிறாங்களான்னா விவசாயிகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் விவசாய அடிப்படையிலே இருக்கிறதுனால அந்த விவசாயத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. தோல்வான நேரத்தில் எங்களுடைய போராட்டக்குழுவோட செயல்பாடுகளை கண்டு நாங்கள் திருப்பி புத்துணர்ச்சி அடைஞ்சு இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது அப்படின்ற சூழ்நிலைகளுக்கு நாங்கள் மாறிடுறோம்.